Hi viewers, இது நம்ம Tech 7 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ Bosch கம்பெனியோட டாப் லோட் வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நாட் ஒர்க்கிங் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம், பட் அது நாட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பிசிபியை செக் பண்ணிக்கலாம். பிசிபி செக் பண்ணுறதுக்கு முன்னே மேலே இருக்க ஃப்ரேமை கழட்டிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம சைடில் இந்த ஸ்க்ரூஸை கழட்டியாச்சு. இப்போ ஃப்ரேமை கழட்டுறப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளே லாக் வரும், அதை உடச்சிடாமல் நீங்கள் கழட்டணும். ஏன்னா உடச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப லூஸாக இருக்கும், ஃப்ரேம் கரெக்டாக லாக் ஆகாது. இது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி இதை யாரோ ஃபஸ்ட்டு கழட்டியிருக்காங்க, அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு பக்கம் இருக்க ஸ்க்ரூஸை கழட்டிடுவோம். இப்போ நம்ம ஃப்ரேமை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போர்டில் சாக்கெட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே நிறைய ஜாக் இருக்குது. அதில் எந்த சாக்கெட் மெயினுக்கு வரும்னு சொல்லி தரல. அதனால் நம்ம இப்போ பேக் டோரை கழட்டிடலாம். இப்போ பேக் டோரில் இருக்க ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணியாச்சு. பேக் டோரை ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க வயரிங்கை. அந்த வயரிங்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃப்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. அந்த ஃப்யூஸையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃப்யூஸ் இருந்துச்சுன்னா டேக் போட்டு அடிச்சிருக்காங்க, அதை நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா வயரிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வயரிங்கில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஃப்யூஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்யூஸை ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரை எடுத்துகிட்டு கண்டினியூட்டி பஸரில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பஸர் சவுண்ட் வந்துச்சுன்னா ஃப்யூஸ் ஓகே. பஸர் சவுண்டு வரலாட்டி ஃப்யூஸ் போட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் வயரு. அதில் 2 வயர் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரௌன் கலர் வயருக்கு ஃப்யூஸ் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக மெயின் பவர் கார்ட்லேருந்து வயரக்கூட வயர். அது ரிமூவ் பண்ணிட்டு ஃப்யூஸ் பார்த்தா நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஒரு தடவை பஸர் மோடு செட் பண்ணி மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பஸர் மோடு. இப்போ 2 பக்கமும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெஃப்ட் ரைட்டில் பஸர் ஓகே, பஸர் வருது. ஃப்யூஸ் நல்லா தான் இருக்குது, ஃப்யூஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்யூஸை. இப்போ இதிலேருந்து நம்ம போர்டுக்கு எந்த வயர்ஸ் போகுதுன்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துலேருந்து ஸ்கை ப்ளூவும் ப்ரௌனும் போகுது போர்டுக்கு சப்ளை. இப்போ நம்ம போர்டில் அந்த வயரிங் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்கை ப்ளூ அங்கே இருக்குது, ப்ரௌன் அங்கே இருக்குது. ரெண்டுலேயும் கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். அதில் ஏசியில் தான் வச்சு செக் பண்ணணும். டிசியில் வச்சிங்கன்னா மீட்ரு போயிடும். ஏசியில் வச்சு நான் செக் பண்ணுறேன். 229 ஓகே, வோல்டேஜ் நல்லா வருது. 229 வருது. மினிமம் 220 வோல்டேஜ், ஆனால் இங்கே 229 வருது. அப்போ நான் போர்டில் தான் ப்ராப்ளமாக இருக்குது. வோல்டேஜில் இது ப்ராப்ளம் இல்லை. பவர் கார்ட்லேருந்து டைரெக்டாக இது சப்ளை வருது. அதனால் போர்டு தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த போர்டு ரெடி பண்ணுறதுக்குன்னு போர்டு மெக்கானிக் தனியாக இருப்பாங்க. டைரெக்டாக நம்ம அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தா தான் தெரியும். சில இதில் ஐசி போகும், ரிஜிஸ்டர் போகும், அது நம்ம செக் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஜாக்கில் ரிமூவ் பண்ணிடலாம். போர்டில் இருக்க ஜாக்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலே வந்துடும். ஜாக்கில் ரொம்ப ஈஸியாக தான் வரும். ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இதை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஜாக் அந்தந்ததுக்கு அந்தந்த கலர்ஸ் வரும். அதே மாதிரி அந்தந்த ஜாக்குக்கு அந்தந்த சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை டைரெக்டாக போர்டு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போர்டு ரெடி பண்ணியாச்சு. அதனால் ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டு ட்ரம்முக்குள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஜாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணோமோ அதே மெத்தேடு தான் ஜாக்கு. பார்த்திங்கன்னா அதுக்கு அந்தந்த மெத்தேடில் கலர்ஸ் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, ப்ரௌனு, அந்த மாதிரி சிமெண்ட், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த கலர்ஸுக்கு அந்தந்த ஜாக் நீங்கள் போட்டிங்கனாலே ப்ரெஸ் பண்ணிடுங்க நல்லா. ஏன்னா லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போர்டு ஒர்க் ஆகாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பவர் கார்டு ஆன் பண்ணியாச்சு. பவர் பட்டன் கொடுத்து ப்ரோக்ராமிங் கொடுத்து வாட்டர் லெவல் கொடுக்குறோம். வாட்டர் லெவல் நான் மீடியம்லேயே வச்சு செக் பண்ணுறேன். ஏன்னா ட்ரம்மு ஃபுல்லாக வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒன்லேயே வச்சு செக் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்குறேன் ப்ரோக்ராமிங்கை. இப்போ இன்லைட் வாட்டர் எடுத்துக்கிறது. ஓகே, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ போர்டில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால போர்டு தான் நம்ம போர்ட் மெக்கானிக்கிட்ட ரெடி பண்ண கொடுத்தோம். ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதுனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.